ஆயினும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தே இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம், அல்லாஹ் அவங்கள மிரட்டுறான், மிரட்டல் கொடுக்குறான். ரெண்டாவது விஷயம், என்கிட்ட உங்களுடைய முழு டேட்டா இருக்கு, இதற்கு முன்னாடி இது போன்ற செஞ்சவங்களுடைய முடிவு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும், எப்போ நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் கேட்குறான், ஏண்டா நான் அருள் புரியலான்னு பார்க்குறேன், நீங்கள் அசாபு கொடு அசாபு எப்போ வரும், அருள் எப்போ வரும், யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொடு, எங்களுக்கு அந்தஸ்து கொடு அப்படின்னு கேட்டால் அது ஒரு புத்தி இருக்கிறவனுக்கு அழகு. நான் அருளின் பக்கம் கூப்பிட்றேன், நீ அசாபுன்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. சரி அசாப் தானே, வெயிட் பண்ணு, தரேன், அதுக்கான டைம் இருக்குது, அதுக்கான இன்னும் 3 வருஷம் போக வேண்டியது இருக்குது, என் நபி இடத்தொட்டு காலி பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் நபி அங்கே பலப்படுத்த வேண்டியது இருக்குது. அசாபு தானே வரும், கேட்டிங்கள, கொடுப்போம் சார், வெயிட் பண்ணுங்க சார், அதுக்குள்ளே அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா எப்படி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே தான் அந்த இன்ஸ்டாலேஷன். ஃபஸ்ட் அசாபு பத்ரு, 2வது அசாபு உஹது, 3வது அசாபு அகல் போர், கடைசி அசாபு மக்கா வெற்றி, முடிஞ்சு போச்சு. அதோடு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் மக்கால வாள் யாருமே எடுக்கக்கூடாது, இனி ரத்தம் சிந்து, எனக்கே பகலில் கொஞ்ச நேரம் தான் ரத்தம் சிந்துவதற்கு மக்கால் அனுமதி கொடுத்தான், என்னை தவிர வேறு யாரும் நல்ல எண்ணத்தில் மக்கால சண்டை போடுறோம் அப்படின்னு எவனுமே கிளைம் பண்ண முடியாது. யாரெல்லாம் சண்டை போடுறீங்களோ மக்கால அது ஹராம். அதனால தான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்தது ஹரமுக்கு, ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, ஹஜ்ஜுடைய மாதம் முஹர்ரம், என்ன ஹஜ்ஜுக்கு அடுத்த மாதம் முஹர்ரம், ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, எஹ்ராமில் வந்தாங்க. வந்த உடனே தகவல் வந்துருச்சு, யசீதுடைய படை கிளம்புது அப்படின்ட்டு. உடனே என்ன சொல்கிறாங்க, எனக்காக மக்காவுடைய புனிதம் இதாகிடக்கூடாது, எப்படியும் நான் கொல்லப்படுவேன்னு தெரியும், அதனால் இங்கே வச்சு சாக விரும்பல, என்னுடைய இடத்துக்கு நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனேன். அதில் அல்லாஹ் தெளிவாக இருக்கு, எப்போ அசாபு கொடுக்கணும், உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு கொடுக்கணும், அது எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் இந்த பத்ரு போரில் கூட, பத்ரு போருக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் சொல்லிடுவார், யார், சாத் பின் முஆத் ரலியல்லாஹு நினைக்கிறேன், உக்குபாவை பார்த்துட்டு இந்த இடத்துலலாம், அதாவது நீ பத்ரில் சாவ, போர் நடக்கும், உங்களுக்கும் போர் நடக்கும், அந்த போரில் நீ சாவேன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ரசூலா பத்ருக்கு முன்னாடி போயிட்டு என்ன சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு சர்க்கிள் போடுவாங்க, இந்த இடத்துல அபுஜெயில் விழுவான், இந்த இடத்துல உத்துபா விழுவான், இந்த இடத்துல சைபா விழுவான். எப்படி சொல்கிறாங்க, சண்டையே ஸ்டார்ட் ஆகலை, சண்டை நடக்கணும், அவன் இந்த இடத்துக்கு வரணும், யார் யாருக்கு வால் சண்டை நடக்க போகுதுன்னு தெரியல, அதில் யாரை வீழ்த்த போகிறாங்கன்னு தெரியல. அப்போ அவ்வளோ அக்யூரஸாக சொல்ல போகிறாங்க, ஏன்னா அது அசாபே இஸ்திசால், அது அல்லாவுடைய அசாப். இந்த அசாபு கேட்டாங்கல்ல, கேட்டுகிட்டே இருந்தாங்கல்ல 13 வருஷமும், அல்லா தான் ஒன்று அனுப்புனானா ஏன் எங்களை அழிக்கலை, அல்லா தான் ஒன்று அனுப்புனானா ஏன் எங்களை அழிக்கலைன்னால, அதுதான் அல்லாஹ் அங்கே அழித்தான். அழிச்சிட்டு தான் கிணத்துல தள்ளிட்டு கேட்டாங்க, என்னப்பா கிடைச்சதா, அந்த கிணத்தை பார்த்து கேட்குறாங்கல்ல, என்னப்பா எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தது நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்தது பெற்றுக்கொண்டோம், நான் எங்கே வாக்களித்தேன், இந்த வாக்குறுதி அது எது, அக்கிரமக்காரர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தே இருக்கின்றான். உங்களையெல்லாம் எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. என்ன, அதனால தான் இப்போ ரசூலுக்கு இது கடைசி ரசூலுங்கிறதுனால தான் மொத்தமாக அழிக்கலை. என்ன, இன்றைக்கும் அல்லாவுடைய சுன்னத்து என்ன, அல்லாவுடைய எதிரிகளை அல்லாவுடைய அடியார்களை கொண்டு தான் அழிக்கிறான், இவங்களை கொண்டு தான் அவங்கள அல்லாஹ் இது கொடுக்குறான்.